ஹலோ ஆல். ஸோ ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து ரொம்பவே சென்சேஷனலாக வந்து நிறைய மீடியாஸ், நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சென்சேஷனலாக பேசுகிற டாப்பிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இன் டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப வெரி புவர், இல்லை வந்து சீரியஸ் அந்த வந்து ஸ்டேஜில் இருக்குது. பீப்புளுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புளெலாம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் அந்த அதர் சைட் வந்து அவங்கள பீப்புள் கிட்ட பப்ளிக் கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பிளேம் பண்ணுறாங்க. இதுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் வந்து இந்த பொல்யூஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து அவங்க சரியாக எந்த மெஷர்ஸ் எடுக்கல, ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள பிளேம் பண்ணுறாங்க. அந்த அதர் சைட் ப்ரொட்டஸ்டர்ஸ் கூட ஆம் ஆத்மி பார்ட்டியுமே வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து அவங்க நின்றுட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மாற்றி மாற்றி பாயிண்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே பீப்புள் சஃபர் ஃப்ரம் த பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அது அதிகமாக இருக்குன்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ் அன் எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவாக ஒரு காமன் மேனாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷன்னா என்ன, அதோட காசஸ் என்ன, இப்போ ஏர் பொல்யூஷனால என்ன இம்பேக்ட் வருது, ப்ளஸ் வந்து நம்ம இதை எப்படி மெஷர் பண்ணுறோம், எதெல்லாம் வந்து நம்ம புவர் எது சிவியர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரியான சில பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து ரொம்ப கிளியராக க்ரெஸ் பண்ண நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ஏதோ டெல்லியில் மட்டுமே நடக்கிற பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2025 ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 95 ஆல் த பீப்புள் இன் இந்தியா 95% ஆஃப் த பீப்புள் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சேஃப் லிமிட் வச்சுருக்காங்க இந்த பொல்யூஷன். அந்த சேஃப் லிமிட் எல்லாம் தாண்டி ரொம்ப இதுவாக இருக்கிற ஏரை தான் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுமே நம்ம ப்ரீத் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சத்துக்கும் மேலே வந்து டெத் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஏர் பொல்யூஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. நமக்கு பெருசாக நம்ம எதுவும் தெரியறது கிடையாது. டைரக்டா வந்து ஏர் பொல்யூஷன் அப்படியே போகிறோம் இறந்துடுறாங்க அப்படின்னு கிடையாது. அதோட இம்பாக்ட் என்ன, ஹெல்த் கன்சர்ன்ஸ் வந்து அதனால பீப்புள் இறக்குறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே பாயிண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காசஸ். ஏர் பொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக வந்து நமக்கு 8 பொல்யூட்டன்ஸ் இருக்குங்க. இந்த 8 பொல்யூட்டன்ஸ் தான் ஏர் கூட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து நிறைய கன்சர்ன் பிரச்சனை, இது பொல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். இந்த 8 பொல்யூட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து PM2.5 அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் PM10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ PM அப்படின்றது என்னன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்றது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பொல்யூட்டன்ட், இதோட காம்பனன்ட் வந்து ஏர்ல மிக்சட், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். 2.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு இப்போ நம்மளோட முடி ஹேர் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஹேர் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹேரோட சைஸ்ல இருந்து இது ஆல்மோஸ்ட் வந்து 30 டைம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகுலர் மேட்டர் PM2.5 அப்படிங்கிறது வந்து நம்மளோட லங்ஸ், டீப் லங்ஸ் உள்ள வரைக்கும் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிட்டு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த அளவுக்கான ஒரு இதுதான் PM2. இது வந்து ஒரு பொல்யூட்டன். இதே மாதிரி பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 சொல்லுவாங்க, PM10 அப்படின்னு சொல்லுவாங்க. இது PM2.5 PM10 வந்து செகண்ட் பொல்யூட்டன். தேர்ட் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் வந்து ஓசோன், அதுக்கப்புறம் வந்து அமோனியா, அதுக்கப்புறம் லெட். ஸோ இதுதான் 8 பொல்யூட்டன்ஸ். இதோட மிக்சர் இன் ஏர் தான் வந்து நம்ம ஏர் பொல்யூஷன் நம்ம அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு ரீசன், பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில ப்ரோக்ராம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஏர் குவாலிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம்ஸ் நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டூலை வச்சு தான் வந்து இந்த பொல்யூஷனை வந்து குவான்டிடேட்டிவாக வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 8 பொல்யூட்டன்ஸ் இருக்கு, ப்ளஸ் இதை வந்து 6 கேட்டகரியாக வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து வெரி புவராக இருக்குது, சிவியராக இருக்குது டெல்லியில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 0லேருந்து 500 வரைக்கும் ஒரு ஸ்கோர் வச்சுருக்காங்க. இப்படி தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ 0லேருந்து 51 வரைக்கும்
ஒரு சேஃப் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். 0 to 50 வரைக்கும் ஸ்கோரில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம சேஃப்னு சொல்கிறோம். 51லேருந்து 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது நம்ம மாடரேட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 100லேருந்து 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட், 201லேருந்து 300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவர், 300லேருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி புவர். ஸோ 400க்கு மேலே 500க்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப சிவியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு எப்படி தெரியும் என்னோட ஏர் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இங்கே ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நமக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோட ஸ்கோர் காமிச்சிடும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 0 to 50 ஸ்கோர், 51லேருந்து 100, 100 to 200, 200 to 300. ஸோ இந்த கேட்டகரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லை வந்து புவர் ஏர் குவாலிட்டி இருக்கா, இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து பொல்யூஷன்ஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். பொல்யூட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம், இதை எப்படி நம்ம ஏர் பொல்யூஷனை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். தேர்ட் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் வந்து எப்படி வருது, இந்த பொல்யூட்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த PM2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஸோ இது மாதிரிலாம் நம்ம ஓசோன், இது மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதுக்கு இந்த பொல்யூஷன் வர்றதுக்கு பார்ஷியலாக 2 ரீசன் இருக்குங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ரீசன்ஸும் இருக்குது, செகண்ட் வந்து மேன்மேட் ரீசன், ஆர்டிஃபிஷியலாக பிகாஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்றத ரீசனுமே வந்து இருக்குது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் இந்த 8 பொல்யூட்டன்ஸில் 75%, 80% பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ், அதாவது மேன்மேட் தான் ரீசனாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெஹிக்கிள் எமிஷன். ஸோ வெஹிக்கிள்லேருந்து வர எமிஷன் வந்து நமக்கு பொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இது நம்பர் 1. செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டு இல்லை நிறைய இப்போ உங்கள் ரீஜன் நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி நிறைய ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வருது பார்த்தீங்களா ஸ்மோக். ஸோ அதெல்லாமே வந்து பொல்யூஷன் தான். ஸோ இது வந்து வெஹிக்கிள் எமிஷன் ஒரு ரீசன், இண்டஸ்ட்ரியல் எமிஷன் ஒரு ரீசன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த டஸ்ட்டு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, ரோட்லேருந்து வர டஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லேருந்து வர டஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொல்யூஷனுக்கு வந்து ஒரு ரீசன். ஸோ இதுவும் ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற இந்த பயோஃபியூல்ஸ், அப்புறம் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், ஸோ இதை மாதிரிலாம் நடக்கும்போது இதுலேருந்து வரதும் வந்து ஒரு ரீசன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கல்டிவேஷன்லாம் பண்ணும்போது ஃபார்மிங்கில் கல்டிவேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிராப்ஸோட ரெசிடியூ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பேர்ன் பண்ணுவாங்க நிறைய இடத்துல வந்து. ஸோ அந்த பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்தே வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைமரி ரீசன் டு ஹாவ் அ ஏர் பொல்யூஷன். ஸோ முக்கியமாக இப்போ டெல்லியில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டெல்லியில் வர்றதுக்கான ரீசன் வந்து வெஹிக்கிள் எமிஷன்ன்றது ஒரு ரீசன், டஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம்ன்றது செகண்ட் ரீசன், அண்ட் ப்ரைமர்லி ஆன் த கிராப் ரெசிடியூ. அந்த நீங்கள் இந்த பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் இந்த உத்தரப்பிரதேஷோட வெஸ்ட் சைடு இந்த பக்கம் இருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய அவங்க அந்த ஃபார்மிங் பண்ணதுக்கப்புறம் நிறைய அந்த கிராப்ஸை வந்து அவங்க பேர்ன் பண்ணிடுவாங்க. அதோட அந்த கிராப்ஸோட ரெசிடியூ மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பேர்ன் பண்ணிடுவாங்க அங்கே வந்து. ஸோ அப்படி அதை பேர்ன் பண்ணும்போது தான் அந்த ரீஜன்லேருந்து பேர்ன் பண்ணுறது தான் வந்து டெல்லியில் வந்து மோஸ்ட் ஆஃப் ரீசன் ஏன் பொல்யூஷன் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லை தான் அந்த விண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு விண்டும் இருக்கும், கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த பொல்யூஷனை வந்து ட்ராப் பண்ணி வெளியில் போக விடாம பாட்டம் லெவல்லே வந்து இருந்து நிறைய இந்த ஸ்மாக்லாம் நீங்கள் வந்த விசிபிலிட்டியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க ரீசன் ஃபார் பொல்யூஷன் இன் டெல்லி பர்டிகுலர்லி. ஸோ இப்போ நம்ம டெல்லியில் இதெல்லாம் பார்த்துட்டோம், ஏன் பொல்யூஷன் வருதுன்றதை பார்த்துட்டோம், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துட்டோம். இதனால என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்த ஏர் பொல்யூஷன்னால டெத் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 lakh பீப்புள் கிட்ட வந்து எவ்ரி இயர் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்ஹேல் பண்ணும்போது போகிற காற்றுல இருக்கிற அந்த பொல்யூட்டன்ஸ், இப்போ இந்த PM2.5லாம் பார்த்தீங்கன்னா 2.5 மைக்ரோமீட்டர், அதாவது நம்மளோட ஒரு முடியோட சைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 30 times வந்து ஸ்மாலராக இருக்கும் PM2.5. அதெல்லாம் நமக்கு உள்ளே போகும்போது அது டேரெக்டாக லங்ஸ் மட்டும் டீப் லங்ஸோட உள்ளே போயிட்டு நம்மளோட அந்த ஏர் சாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு.
அது நமக்கு இன்னைக்கு எடுத்த உடனே பெருசா தெரியாது. இப்ப டெல்லியில அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கூட நமக்கு நிறைய பொல்யூஷன்ஸ் வரும். பட் அது இன்னைக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதே என்விரான்மெண்ட்ல நம்ம கண்டினியூ பண்றோம். ஒரு புவரான ஒரு ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கோம் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட லங்ஸ்குள்ள போயிட்டு அதை அஃபெக்ட் பண்ணி நிறைய பீப்புளுக்கு வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் வருது, இந்த பிரான்சிட்டிஸ் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் ப்ரீமெச்சூர் டெத்லாம் கூட சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க. ஸோ நீங்க ஆஸ் எ சிட்டிசனா நம்மளோட இதை இப்போ நமக்கு எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்றது தெரியுது. பட் இன்னைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டில் நம்மளோட வெஹிக்கிள், அதாவது ஒரு ஒரு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ப்ளஸ் வந்து இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. ஒரு அர்பனைசேஷன் நடக்கும்போது அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம டெவலப் ஆக ஆக நம்மளோட டெவலப்மெண்ட்ன்றது அந்த அதர் சைடு இது பொல்யூஷனாக தான் மாறிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ வந்து காசஸ் என்ன அப்படின்றது தெரியும், எதனால பொல்யூஷன் வருதுன்றது தெரியும். இப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ இந்த நம்ம கார் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த பாரத் ஸ்டேஜ் 6 நம்ம கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் 2000ல கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி BS4 இருந்தது, பாரத் ஸ்டேஜ் 4 அப்படின்றது. இப்போ வந்து இது எமிஷன் கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம வந்து பாரத் ஸ்டேஜ் 6ல இருக்கோம். இது இந்த 4 கம்பேர் பண்ணும்போது அந்த BS ஸ்டேஜ் 6ல பார்த்தீங்கன்னா எமிஷன் வந்து ரொம்பவே கம்மி. அதை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து எமிஷன் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான சில ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நம்மளோட டெவலப்மெண்ட்ல வந்து இது வந்து கவர்மெண்ட்டை மட்டுமே நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்ணியோ இல்லை டிபெண்டன்சின்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ கால். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு சிட்டிசன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா நம்ம இந்த பொல்யூஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம வி ஷுட் ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இப்போ நீங்க இதை பாக்குறீங்க, இப்போ நம்ம பேசுறோம். இப்போ உங்க வீட்டில் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஆஸ் தம். நீங்க இப்போ ஓகே, இப்போ இங்க உங்களை சுத்தி என்ன மாதிரியான பொல்யூஷன்ஸ்லாம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியாக நீங்க பேசுங்க. வீட்டில் உங்க ஃபேமிலி நீங்க ஒன்னா இருக்கும்போது பேசுனீங்கன்னாக்கா நிறைய இப்போ இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ் பசங்க எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு. நிறைய ஐடியாஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஐடியாஸ் வருதுன்னா டெஃபினட்டாக இந்த ஐடியாஸ் வருதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா we can also see what it is possible. இப்போ அதுக்கு முன்னாடி டெல்லியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த டீசல் வெஹிக்கிள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்து பேன் பண்ணணும். ப்ளஸ் ஒரு நாள் எப்படி வெஹிக்கிள் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வெஹிக்கிளோட பாப்புலேஷன் ஆன் த ரோடில் வந்து இதை கம்பேர் பண்ணால் அதை எமிஷன் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்மள ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்மளும் கொண்டு வரணும். ஸோ தட் வி கேன் ஆல்சோ கன்வே திஸ் டு த கவர்மெண்ட். ஸோ உண்மையாகவே அது நல்லா இருக்கு அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி வர நியூஸ்லேருந்து ஒரு நியூஸ் எடுத்து நம்ம அதை வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு பேசிக்காக அதோட ஃபேக்ட்ஸ் என்ன, அதோட பேக்ரவுண்ட்ன்றதை பற்றி நம்ம பேசலாம். நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் வில் மோட்டிவேட் மீ ஆல்சோ. ஸோ அடுத்த நாள் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் நியூஸ்லேருந்து வர கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு வி வில் டெஃபினெட்லி டாக் அபவுட் இன் டீட்டெயில். நம்ம இன்னும் டீட்டெயிலாக போயிட்டு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய்.